ஸோ ஆல்ரைட் கைஸ், வெல்கம் டு AdWeb. ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் வந்து ஸ்பேஸ் ராக்ஸ் கேம் வந்து ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிள் தான். கேம் மேக்கர் ஸ்டுடியோ ஏற்றின உடனே இதில் வந்து நம்ம வந்து செய்கிறது ரொம்ப ஈஸி. ஏன்னா இந்த ட்ராயிங்ஸ் கூட நம்ம வரைய தேவையில்ல. ஸோ டெம்ப்ளேட்டுன்னு சொல்லிட்டு இருக்கோம், அதுலேயே வந்து நமக்கு கேம் இருக்காது. ஆனால் கேமுக்கு தேவையான ரிசோர்ஸஸ் ட்ராயிங்ஸ் நமக்கு அவைலபிளாக இருக்குது ரெடியாக. அதாவது இந்த 4 இது சிம்பிள் ட்ராயிங் நம்மளே வரையலாம், பட் இதையும் நமக்கு ஆல்ரெடி வரைஞ்சி கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம டெவலப்மெண்ட்டை கற்றுக்கிறதுல ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லியாக நான் இவ்வளோ ஒரு ஈஸியான ஒரு கேம் இன்ஜின் யூஸ் பண்ணது கிடையாது. இதுக்கு முன்னாடி நிறைய இன்ஜின் ட்ரை பண்ணி குவிட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் வந்து ஒரு பிகினர். ஸோ எனக்கு வந்து இது அதெல்லாம் சூட்டபுளாக இல்லை. கற்றுக்கிட்டால் மட்டும்தான் என்னால் அட்வான்ஸாக போக முடியும்ல. ஸோ இப்போது பட் இந்த கேம் ரெடி பண்ணுறது எனக்கு ரொம்பவே என்ஜாயபுளாக ஈஸியாக இருந்தது. ஸோ கேம் மேக்கர் ஸ்டுடியோக்கு எந்த ப்ரமோஷனும் இல்லை, பட் ரொம்ப தேங்க்யூ. ஏன்னா இந்த கேமை நான் ரொம்ப சிம்பிளாக என்னால் செய்ய முடிஞ்சுது, கோடிங் இல்லாமல். ஸோ எப்படின்னு வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அண்ட் அதுக்கு முன்னாடி இது என்ன கேம்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிள் ஸ்பேஸ் ஷூட்டர் கேம். ஸோ இப்போ வந்து பாறங்கள் வந்து நம்மளை இடித்தா நம்ம அவுட் ஆகிடுவோம், கேம் ரீஸ்டார்ட் ஆகிடும். ஆனால் நான் மூவ் பண்ணுறதுக்கு இப்போது அப் ஏரோ அழுத்திட்டு ரொட்டேட் பண்ணி இந்த மாதிரி மூவ் பண்ண முடியும் என்னால். ஸோ இந்த பொருளெல்லாம் நான் சுட்டேன் அப்படின்னா எனக்கு மேலே பாயிண்ட்ஸ் ஏறும். ஸோ இவ்வளோ தான் வந்து இந்த கேமு. ஸோ இதை நான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் சிம்பிளாக அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ எப்படி வந்து இதை நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இருங்க, 4 ஆப்ஜெக்ட் இருக்குது. ஒன்று வந்து பிளேயரு, அப்புறம் அடுத்தது புல்லட்டு, ராக்கு, அப்புறமா கேம். 3 தான் ஆப்ஜெக்ட்டு. இந்த கேம் அப்படிங்கிறது செட்டிங்ஸ் மாதிரி, ஓகேவா? ஸோ இப்போது நான் இந்த பிளேயர்னு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன்னா, அந்த ஆப்ஜெக்ட்டுக்குன்னு ஒரு சில ஈவெண்ட்ஸ் தான் அந்த அந்த பிளேயர் வந்து மூவ் ஆகிறது. இப்போ நான் அப் ஏரோ அழுத்துனா அவன் நேராக போகிறதா இருக்கட்டும், லெஃப்ட் ரைட் அழுத்துனா அந்த ரொட்டேஷன் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயம்லாம் அந்த ஆப்ஜெக்டோட ஈவெண்ட்ஸில் நான் வந்து விஷுவலாக ஸ்கிரிப்டிங் பண்ணியிருப்பேன், ப்ரோக்ராம் பண்ணியிருப்பேன். ஸோ நான் சொன்னது தான் அது செய்யுது, ஓகேவா? ஸோ இப்போ வந்து நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து எடுத்தோடனே பிளேயரை தான் முதல்ல ஸ்கிரிப்ட் பண்ணேன். ஸோ அதை நான் வந்து என்னெல்லாம் பண்ணியிருக்கேன், எப்படிலாம் பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். அண்ட் அதோட ரிசல்ட்டையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். முதல்ல இஃப் கீ டவுன்னா கீ அழுத்தி பிடிச்சிக்கிட்டு இருக்கோம், அந்த டைமில் என்ன நடக்கணும் அப்படிங்கிறது, ஓகேவா? அதுதான் இஃப் கீ டவுனுங்கிற அந்த ஃபங்க்ஷன். ஸோ இது வந்து விஷுவல் ஸ்கிரிப்டிங்கில் இருக்குது. நீங்கள் வந்து கோடிங்கில் பண்ணிங்கன்னா எல்லாத்தையும் மேனுவலாக பண்ணுற மாதிரி, டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இஃப் கீ டவுன் யூஸ் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே இங்கே நீங்கள் சைடில் இந்த டூல் பாக்ஸில் சர்ச் பண்ண உங்களுக்கு வந்துடும். இஃப் கீ டவுனில் அப் ஏரோ அழுத்துனா இந்த விஷயம் நடக்கணும். இந்த அப் ஏரோ அழுத்துனா அப்படியே இது வந்து கரெக்டாக எப்படின்னா, இந்த மாதிரி நீங்கள் ரைட் சைடில் இப்படி கொண்டு வந்துட்டு ப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா, இப்போ நான் உங்களுக்கு சும்மா போட்டு காமிச்சேன் இந்த விஷயத்த, அதை நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போது அது உங்களுக்கு புரியறதுக்காக போட்டேன். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் ஒரு விஷயத்தையும் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுற மாதிரி இருக்கும் விஷுவல் ஸ்கிரிப்டிங்கில். ஸோ இப்போ ஆட் மோஷன், டைரக்ஷன் கேட்டிருக்கு, ஸ்பீடு கேட்டிருக்கு. டைரக்ஷன் வந்து அந்த இமேஜோட ஆங்கிள், அதாவது அந்த முக்கோணம் ஷேப்பில் இருந்ததில் அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் அந்த எட்ஜு தான் அந்த ஆங்கிள். அந்த ஆங்கிளை நோக்கி நீ போ அப்படின்னு அர்த்தம். என்ன ஸ்பீடில் நீ போனோம் அப்படின்னா 0.1 நீ போனோம், ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து இஃப் கீ டவுனில் லெஃப்ட் கீ அழுத்துனா என்ன நடக்கணுங்கிறது தான் இது. லெஃப்ட் கீ அழுத்துனா இமேஜோட ஆங்கிள்லேருந்து 4 இது நீ வந்து ரொட்டேட் பண்ணி நீ இந்த பக்கமாக திரும்பணும் அப்படின்னு அர்த்தம். ரிலேட்டிவ் எனேபிள் பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரி விகே ரைட்டு கீ அழுத்துனா -4 நீ ரொட்டேட் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து நான் உங்களுக்கு இப்போது நான் எக்ஸ்பிளைன் பண்ண விஷயத்த உங்களுக்கு அவுட்புட்டில் காட்டுட்டா. இதோ பிளேயர் நேராக மூவ் பண்ணுறான், லெஃப்ட் அழுத்துனா லெஃப்ட்டில் ரொட்டேட் பண்ணுறான், ரைட் அழுத்துனா ரைட்டில் ரொட்டேட் பண்ணுறான். இதுதான் வந்து இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க. இது வந்து இப்போ நடக்குது அப்படின்னா இதுக்கு காரணம் வந்து இப்போ வரைக்கும் நம்ம பார்த்து கோடு தான். அடுத்தது ரேப் அரவுண்ட் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கே, அப்படிங்கிறது என்ன அப்படின்னு நான் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஓகே, ரேப் அரவுண்ட்னா இந்த பிளேயர் வந்து இந்த இடத்த விட்டு தப்பிச்சு வெளியே போனால் கூட திரும்பியும் ரூமுக்குள்ளே திரும்ப வந்துடுறான், ஓகேவா? இதுதான் வந்து ரேப் அரவுண்டு. ஓகே, ஸோ ரேப் அரவுண்டு இதுதான். அண்ட் அதை தவிர கீழே வந்து இஃப் மவுஸ் ப்ரெஸ்டு கிரியேட் இன்ஸ்டன்ஸ்
புரியுதா? இப்போது இஃப் மவுஸ் ப்ரெஸ்டு லெஃப்ட் கிளிக் நான் அழுத்தினேன் அப்படின்னா புல்லட் வருது பார்த்தீங்களா? இந்த புல்லட் வர்றதை நான் எப்படி ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன்? இதோ இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இஃப் மவுஸ் ப்ரெஸ்டு கிரியேட் இன்ஸ்டன்ஸ்னால் ஒன்றும் கிடையாது. இப்போ மவுஸ் கிளிக் பண்ணால் ஒரு விஷயம் நடக்கணும் அப்படிங்கிறது தான் இன்ஸ்டன்ஸுக்கான அர்த்தம். அந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட் வரணும். ஆப்ஜெக்ட்டுங்கிறது புல்லட்டு, ஓகேவா? புல்லட் அப்படிங்கிறது ஒரு இதில் வரணும். இது என்ன ஸ்பீடில் வரணும், எப்படி வரணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வேறு ஒரு இடத்துல இது பண்ணி வச்சுருப்போம். ஸோ மவுஸ் கிளிக் பண்ணால் ஆப்ஜெக்ட் வரணும்ப்பா, புல்லட் வரணும் அப்படிங்கிறத, ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து புல்லட்டுங்கிறத ஒரு தனி ஆப்ஜெக்டாக க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம் நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா. ஸோ இதுதான் வந்து பிளேயர் என்னென்ன ஆக்ஷன்ஸ்லாம் வந்து பர்ஃபார்ம் பண்ண போகிறான் அப்படிங்கிறது தான் பிளேயரோட ஈவெண்ட்டில், ஸ்டெப் ஈவெண்ட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. முடிஞ்சா ரைட். இதை தவிர பிளேயர்கிட்ட ஒரு செட் ஆஃப் ஈவெண்ட்ஸ் இருக்குது. அதுதான் ஆப்ஜெக்ட் ராக். அதாவது இந்த பிளேயர் வந்து இருங்க, நான் உங்களுக்கு கேமுக்குள்ளே போய் எக்ஸ்பிளைன் பண்ணியே சொல்கிறேன். பிளேயர் புல்லட்லாம் விட்றான் சரி, ஆனால் அந்த புல்லட் இப்போ காற்றுல தான் போகும். சிட்டி ரோபோ கிட்ட சொல்கிற மாதிரி தென்னந்தெளிவாக சொல்லணும் இவங்கிட்ட. ஸோ இவன் வந்து போயிட்டு கல்லை தொட்டான் அப்படின்னா கல் உடையணும். கல் உடையும் போது அந்த புகை மாதிரி ஒன்று வருது பார்த்தீங்களா, அதுதான் பார்ட்டிக்கல் எஃபெக்ட். அந்த எஃபெக்ட் வந்து அந்த கல் உடஞ்சி அந்த கல் 2 துண்டாக மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கம்ப்யூட்டர்கிட்ட சொல்லியிருக்கேன்ல, அதை தான் இந்த ஆப்ஜெக்ட் ராக் அப்படிங்கிற இந்த ஈவெண்ட்ஸில் நான் சொல்லியிருக்கேன். இது வந்து ஒரு கிரியேட் ஈவெண்ட்டு, அது வந்து ஒரு ஸ்டெப் ஈவெண்ட்டு, இது ஒரு கிரியேட் ஈவெண்ட்டு. ஓகே, அவ்வளோதான் வித்தியாசம். ஸ்டெப் ஈவெண்ட்டு நகர்றதுக்காக, கிரியேட் ஈவெண்ட்டில் நம்ம எல்லா ஆக்ஷன்ஸையும் புது ஆக்ஷன்ஸையும் பர்ஃபார்ம் பண்ணலாம். இதில் என்னென்னலாம் நான் எழுதியிருக்கேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போது இதில் டூ எஃபெக்ட், எக்ஸ்ப்ளோஷன் எஃபெக்டையும் அந்த எக்ஸ்ப்ளோஷன் எஃபெக்ட் டிஸ்ட்ராய் ஆகிறது. அதை தவிர செட் அலாரம் கவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வச்சுருக்கேன். இந்த செட் அலாரம் கவுண்ட் அப்படிங்கிறது என்னென்னா, நான் கேமில் அவுட் ஆகிட்டேன் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து டிஸ்ட்ராய் ஆகுதுல்ல, அதுக்கப்புறம் ஒரு கேப் ஒன்று வரும். அந்த கேப்புக்கு அப்புறமா ஆட்டோமேட்டிக்காக கேம் ரீஸ்டார்ட் ஆகிடும். அது எப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு கேமில் காட்டிடுறேன். ஓகேவா? அவுட் ஆகிட்டேன், 2 செகண்ட்ஸ் கேப் வருது, அதுக்கப்புறமா கேம் ரீஸ்டார்ட் ஆகுது ஆட்டோமேட்டிக்காக. இப்படி தான் வந்து கேமை வந்து நான் செஞ்சுருக்கேன். ஸோ அந்த ப்ரோக்ராமுக்காக தான் அந்த செட் அலாரம் கவுண்ட் டவுன் அப்படிங்கிறத ஒரு விஷயத்த நம்ம வச்சுருக்கோம். ரைட்டா? நெக்ஸ்ட்டு ரூமை பற்றி பார்த்துடலாம். நம்ம அடுத்த ஆப்ஜெக்ட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது எல்லாம் பொதுவாக இந்த ரூமில் இருக்குது. இந்த ரூமில் நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த ராக்கு இதெல்லாம் வந்து நான் வச்சுட்டேன். அண்ட் ரூமோட சைஸையும் நானே தான் தீர்மானிச்சிருக்கேன். இது இந்த ஸ்கொயர் ஷேப்பில் இந்த ரூம் இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல இருக்கிற இந்த 1000 வித்து ஹைட்டுன்னு சொல்லிட்டு நான் தான் இதையும் முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் என்னால் இந்த ரூமுக்குள்ளே விளையாட முடியுது. இதுவே இந்த ரூம் சைஸை நான் இன்க்ரீஸ் பண்ணேன் அப்படின்னா என்ன ஆகும்னு நீங்கள் பாருங்கள், அப்போது உங்களுக்கு புரிஞ்சிடும். 2000 முடிஞ்சா? இப்போ நான் கேமை ரன் பண்ணேன்னா பெருசாக வருது பாருங்கள் கேமு. இப்போ அதுக்கேற்ற மாதிரி நான் ஆப்ஜெக்ட் சைஸை இன்க்ரீஸ் பண்ணி கேமை பெருசாகவே ஆக்கலாம். ஆனால் நான் 1000 கேம் அடக்கிட்டேங்கிறதுனால திரும்பியும் நான் வந்து 1000 அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிக்கிறேன். இப்போ ரூம் சைஸ் இது தான். சூப்பரா? இப்போது இந்த ரூமில் இந்த ஆப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்கே, இதெல்லாம் எப்படிப்பா கொண்டு வந்த? சிம்பிள். இந்த இடத்துல நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கிற ஆப்ஜெக்ட்ஸை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிட்டோம், அவ்வளோதான். இப்போ நான் வந்து இன்னும் கொஞ்சம் ஆப்ஜெக்ட்ஸ் கூட கொண்டு வரலாம் இதுக்குள்ளே நான் நினச்சேன்னா. மேபி இன்னும் கொஞ்சம் ராக்ஸ் கொண்டு வந்துட்டு உங்களுக்கு புரியறதுக்காக நம்ம வந்து இன்னும் நிறைய கேமை கோளாறு பண்ண போகிறோம். என் கேமுக்கு எதாவது பிரச்சனை ஆனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு புரியணும். இங்கே பாருங்கள், இப்போ நான் வந்தோடனே செத்துட்டேன். ஏன்னா இந்த இடத்துல தேவையில்லாத 4 ஆப்ஜெக்ட் இருக்குது. இது வந்து டைரெக்டாக ஸ்பான் ஆகும்போதே பாறாங்கல்ல அடிபட்டு செத்துட்ட மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால் இந்த மாதிரி சுற்றி ஒரு 6 ஆப்ஜெக்ட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை ரீஜென்ரேட் பண்ணுற மாதிரி நான் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன். எப்படின்னு உங்களுக்கு நான் இப்போ ராக்ஸ்குள்ளே போகிறேன்ல, அதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு அந்த விஷயம்லாம் புரிஞ்சிடும். திரும்பியும் ஒர்க் ஸ்பேஸ்க்குள்ளேயே போயிடலாம். ஓகேவா? இப்போ வந்து புல்லட் பிளேயரு புல்லட். ஓகேவா? இப்போது பிளேயரோட இதில் வந்து புல்லட்டை பற்றி நான் பேசியிருக்கேன். ஸோ இப்போ புல்லட்டுக்கும் வந்து நம்ம ப்ரோக்ராம் பண்ணியிருப்போம். ஏன்னா புல்லட் வந்து என்ன ஸ்பீடில் நகரணும், பிளேயருக்கு வந்து புல்லட்டை விடணும்னு தெரியும். இப்போது இந்த ப்ரோக்ராம் இல்லைன்னா என்ன நடக்கும்னு நான் சொல்லட்டா? இருங்க, உங்களுக்கு எம்எஸ் பெயிண்டில் வச்சு சொல்கிறேன். புல்லட்டை மட்டும் நம்ம ப்ரோக்ராம் பண்ணல அப்படின்னா நம்ம லெஃப்ட் கிளிக் பண்ணும்போது அந்த புல்லட்டு இந்த மாதிரி வரும், பொட்டு மாதிரி
அங்கே டாட்டாக இருக்கும் அந்த புல்லட்ஸு. கிட்டத்தட்ட இப்போ நான் இதுதான் வந்து இப்போ பிளேயர் பெயின் இருக்கான், புல்லட் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க, இதோ புல்லட் ஸ்பான் ஆகிடும், மறுபடியும் புல்லட் ஸ்பான் ஆகிடும். ஸோ கிட்டத்தட்ட பேனா மாதிரி. ஸோ இதுவாக நமக்கு வேணும், நம்ம புல்லட்டு வந்து ஸ்பீடாக போகணும்ல. ஸோ அப்போ புல்லட்டுக்குன்னு நம்ம புல்லட் என்னென்ன ஆக்ஷன்லாம் பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ப்ரோக்ராம் பண்ணணும். இப்போது அது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ புல்லட்டுக்கும் நான் வந்து 2 ஈவெண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து கிரியேட் ஈவெண்ட்டு, இன்னொன்று வந்து அவுட் சைட் ரூம். அதாவது கிரியேட் ஈவெண்ட்டில் இந்த ரூம்குள்ளே இருந்தால் புல்லட் என்ன ஆகணுங்கிறத நான் வந்து ஒரே ஒரு இதுலேயே அசைன் பண்ணிட்டேன். புல்லட் அசைன் வேரியபிள் அப்படிங்கிறது இந்த டூல் பாக்ஸில் வேரியபிள்னு இருக்கும், அந்த வேரியபிளை போட்டு அதோட வேல்யூ 10 அப்படின்னு போட்டேன். ஸோ நேம் வந்து டைரக்ஷனில் போட்டிருக்கேன், ஏன்னா அது வந்து மூவ் ஆகணும்ல. ஸோ இந்த மேலே இருக்கிற நேமில் வந்து ஸ்பீடு போட்டிருக்கேன், ஏன்னா ஸ்பீடு தான் 10. ஸோ டைரக்ஷன் வந்து என்ன டைரக்ஷனில் மூவ் ஆகணும் அப்படின்னா ஆப்ஜெக்ட் பிளேயர் டாட் இமேஜ், பிளேயர் இமேஜ் என்ன டைரக்ஷனில் இருக்கோ அந்த இமேஜுக்கு ஏற்ற மாதிரி மூவ் ஆகிக்கப்பா அப்படின்னு வந்து நான் அவங்ககிட்ட சொல்லியிருக்கேன். இதுதான் வந்து இதுக்கு அர்த்தம். இதை தவிர இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா புல்லட்டை வந்து ஒர்க் ஆக வச்சிரும். ஆனால் புல்லட்டு ரூமை விட்டு வெளியே போயிடும், அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கும், ட்ராவல் பண்ணி எங்கேயா போய்கிட்டே இருக்கும். அதனால அவுட் சைடு ரூம்னு ஒரு தனி ஈவெண்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதில் டிஸ்ட்ராய் இன்ஸ்டன்ஸ், ரூமை விட்டு வெளியே போனால் ஆப்ஜெக்டை டெலீட் பண்ணிவிடு, ஆப்ஜெக்டை அழிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். சூப்பரா? இப்போ புல்லட் வரைக்கும் உங்களுக்கு பக்காவாக புரிஞ்சிருக்கும். இப்போது அடுத்து ராக்குக்கு போயிடலாம். ராக் தான் வந்து மெயின், அதில் தான் வந்து இருக்கிறதுலே அதிகமான ப்ரோக்ராம் இருக்கும். அப்புறமா கேமும் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். கேம் ஒன்றும் இல்லை, கிட்டத்தட்ட செட்டிங்ஸ் மாதிரி ரீஸ்டார்ட் ஆகிறது இந்த மாதிரி விஷயம்லாம் அதில் நடக்கும். ராக் மட்டும் மெயின் கைஸ். ராக்கை வந்து பார்த்துடலாம். ராக்கில் வந்து 3 ஈவெண்ட் கைஸ். ஒன்று வந்து கிரியேட் ஈவெண்ட்டு. ஸோ ஒன்று வந்து ராக் வந்து நகருதில்ல, அந்த இடத்துல அந்த ராக் வந்து ஃப்ளோட் ஆகிட்டுருக்கு, கிட்டத்தட்ட மீட்டியார்ஸ் மாதிரி எப்படி ஆகாயத்தில் ஸ்பேஸில் இதெல்லாம் ஃப்ளோட் ஆகும் அந்த மாதிரி ஃப்ளோட் ஆகுது. ஸோ அந்த விஷயத்தை தான் நான் வந்து இந்த இடத்துல போட்டிருக்கேன். ஒரு வந்து அசைன் வேரியபிள், ஸ்பீடோட வேல்யூ 1, அப்புறமா கெட் ரேண்டம் நம்பர். ஏன்னா இப்போ ராக் வந்து கெட் ரேண்டம் நம்பர் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன் நான் வந்து எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல சைடில் வந்துடும், அந்த டூல் பாக்ஸில் வந்துடும். இதுலேயே வந்து கெட் ரேண்டம் நம்பர் இருக்கும். ஸோ இதுதான் விஷுவல் ஸ்கிரிப்டிங்கோட அட்வான்டேஜ், எல்லாமே உங்களுக்கு வந்து தனித்தனியாக இருக்கும். இப்போ இந்த கெட் ரேண்டம் நம்பர் என்ன பண்ணும் அப்படின்னா டெசிமல் டைப்பில் 0லேருந்து 360 டிகிரி வரைக்கும் நீ ரேண்டமாக எல்லா இடத்துலையும் ஸ்பான் ஆகுது, ரேண்டமாக எல்லா இடத்துலையும் நீ சுற்று அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா 360 0லேருந்து 360, ஏன்னா அது அந்த நீங்கள் வந்து இப்போது கேம் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். இது வந்து அப்படியே ரவுண்டாக சுற்றிக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா, ஆனால் ரேண்டமாக அது எல்லா பக்கமும் போயிட்டு வருது. ஓகேவா? அதனால் 2 கெட் ரேண்டம் கொடுத்துருக்கேன். ஸோ இது இந்த மூமெண்ட் ஆஃப் த ராக், அந்த ராக் வந்து எப்படி மூவ் ஆகுதுங்கிறது தான் கிரியேட் ஈவெண்ட்டில் நான் கொடுத்துருக்கேன். இப்போ ராக்கோட ஸ்டெப் ஈவெண்ட் என்னென்னா, ராக்கும் பிளேயர் மாதிரி, பிளேயர் எப்படி ரூமை விட்டு அந்த பக்கம் போனால் அந்த இன்னொரு ஆப்போசிட்லேருந்து திரும்பி இதுவாகி வரானோ, ராக்கும் இப்போ இந்த பக்கம் போச்சு அப்படின்னா அந்த ஆப்போசிட் வழியாக அந்த ராக் வந்து திரும்பியும் உள்ளே வரணும் கேம்குள்ளே. உங்களுக்கு நான் கேமில் காட்டிடுறேன் இந்த விஷயத்த. இதோ இப்போ எப்படி பிளேயர் வந்து இங்கே போனால் அந்த பக்கம் வரானோ ஆப்போசிட்டில், ராக்கும் இந்த பக்கம் போச்சுன்னா அந்த பக்கத்துலேருந்து ராக் வந்து திரும்ப வெளியே வந்துடும். ஸோ அதுக்காக ரேப் அரவுண்டு போட்டு மார்ஜின் 100 வச்சு ஹரிசாண்டல் வெர்டிகல் ரெண்டுத்தையும் நான் டிக் பண்ணி அசைன் வேரியபிள் இமேஜ் ஆங்கிள் போட்டு நமக்கு அதோட வேல்யூ 1 போட்டாச்சு, எந்த ஆங்கிள் வழியாக வரணும் அப்படிங்கிறதுக்கு. ஸோ ரிலேட்டிவ் எல்லாத்துக்கும் எனேபிள் பண்ணிவிடுங்க, அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட்டு லாஸ்ட் நம்ம கிட்டத்தட்ட இந்த எக்ஸ்ப்ளனேஷன் பார்ட்டோட முடிவுக்கு வந்துட்டோம். உங்களுக்கு நான் முடிஞ்ச அளவுக்கு கேம் பிளேயில் காட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ரீசன் என்னென்னா உங்களுக்கு எல்லாமே தெளிவாக புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஓகேவா? இப்போ அடுத்தது ஆப்ஜெக்ட் புல்லட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, இது என்னென்னா புல்லட் வந்து தொட்டால் நம்மளோட கல்லுக்கு என்ன ஆகணும் அப்படிங்கிறது தான் இந்த ஈவெண்ட்டு. இது வந்து ஆட் ஈவெண்ட்ஸில் கொலிஷன் ஈவெண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, இதோ இந்த மாதிரி இருக்கும். அதில் நம்ம எந்த ஆப்ஜெக்ட் வந்து இதை தொட்டால் ரியாக்ஷன் நடக்கணுங்கிறது, இதை கிளிக் பண்ணாலே நம்ம வந்து அதை இது பண்ணிடலாம். அது வந்து தனி எம்டி ஸ்பேஸ் நமக்கு கொடுத்துரும். அதுக்கப்புறம் என்ன ஆகணும் அப்படிங்கிறத நம்ம அந்த இடத்துல போயிட்டு கோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ புல்லட்டை தொட்டால் என்ன ஆகணுங்கிறத நம்ம இந்த இடத்துல ஸ்கிரிப்ட் பண்ணியிருப்போம். உங்களுக்கு நான் காட்டுறேன். புல்லட்டை தொட்டோம் அப்படின்னா அசைன் வேரியபிள் கேம் பாயிண்ட்ஸ்,
ஓகேவா? 50 ஸ்கோர் ஏறும். ஒரு வாட்டி ராக்கை நம்ம வந்து அடித்தோம் அப்படின்னா நமக்கு ஸ்கோர் வந்து 50 ஏறும். அதே மாதிரி 50 ஏறிட்டே போகும். இதுதான் வந்து இது. ஸோ அதுக்கப்புறமா டிஸ்ட்ராய் இன்ஸ்டன்ஸ் கொடுத்துட்டு எக்ஸ்ப்ளோஷன் எஃபெக்ட். இந்த எக்ஸ்ப்ளோஷன் எஃபெக்ட்டுங்கிறது ப்ரீ டிஃபைன்டாக இந்த கேம் மேக்கர் ஸ்டூடியோவிலே இருக்குது. கிட்டத்தட்ட நீங்கள் பவர் பாயிண்ட்டு இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுதுன்னா அதோட ஒரு அட்வான்ஸ்டு வெர்ஷன் தான் கேம் மேக்கர் ஸ்டூடியோ. ஏன்னா அதில் வந்து நம்ம ப்ரெசன்டேஷன் பண்ணுறோம், இதில் கேமே பண்ணுறோம். பட் ரொம்ப சிம்பிளாக இருக்கும், எல்லாமே ப்ரீ டிஃபைன்டாக இருக்கும் நமக்கு. அதனால தான் உங்களை வந்து இப்போவே எப்படி சொல்கிறது, என்ன சொல்கிறதுனா, நீங்கள் ப்ரோக்ராமிங் தெரியல, ஆர்ட் தெரியல, மியூசிக் தெரியலனா கவலைப்படாதீங்க. டெவலப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்துக்கோங்க உங்களோட ஸ்கில்ஸை, உங்களோட இன்ட்ரெஸ்ட்ஸை. நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துடும். அவ்வளோதான் நான் சொல்வேன். ஸோ அடுத்தது வந்து டூ எஃபெக்ட்டும் போட்டு இது போட்டாச்சா. ஸோ கெட் ரேண்டம் வேரியபிள்னு போட்டு இது என்ன, நான் இந்த இடத்துல என்ன ப்ராசஸ்ன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது இந்த இருங்க, உங்களுக்கு நான் கரெக்டாக உங்களுக்கு தெளிவாக சொல்லணும், இல்லைனா இது கன்ஃபியூஸ் ஆகிடும். ஓகே, கெட் ரேண்டம் வேரியபிள் என்னென்னா, இப்போது புல்லட்டை உடச்சோம் அப்படின்னா திரும்பியும் வந்து அது இது வரங்கிற அந்த ப்ராசஸ் தான் இந்த இடத்துல நான் லாஜிக்கலாக இது எழுதி வச்சுருக்கேன். அண்ட் அதை தவிர இஃப் வேரியபிளில் ஸ்ப்ரைட் இண்டெக்ஸ் போட்டு ராக் பிக், ஓகேவா, அது இருந்தால் நமக்கு இஃப் போட்டிருக்கோம் செட் ஸ்ப்ரைட் ஆஸ் ராக் ஸ்மால். இது என்ன விஷயம்னு உங்களுக்கு புரியுதா? நம்ம ராக்கை வந்து சுட்டோம் அப்படின்னா அது 2 சின்ன ராக்ஸாக மாறுது. ஸோ இந்த ப்ராசஸ் தான் இந்த இடத்துல நம்ம இது பண்ணியிருக்கோம். சப்போஸ் எல்ஸ் இது இந்த ப்ராசஸ் நடக்கலை அப்படின்னா இன்ஸ்டன்ஸ் நம்பர் ஆப்ஜெக்ட் ராக், அவ்வளோதான். ராக் பிக்காகவே இருந்துக்கும், அவ்வளோதான், சிம்பிள். ஸோ இதனால் இன்ஃபினிட்டாக நமக்கு வந்து ராக் வந்து திரும்ப 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 இந்த இடத்துல உருவாகிறத நம்ம பண்ணிப்போம். அப்போ இது எதுவுமே இல்லைன்னா டிஸ்ட்ராய் இன்ஸ்டன்ஸ், தேவையில்லாமல் நம்ம வந்து ஈவெண்ட்டை அலோவ் பண்ணக்கூடாது. ஸோ அதனால் மொத்தமாக டிஸ்ட்ராய் பண்ணிட்டோம். அவ்வளோதான் கைஸ். கிட்டத்தட்ட ஹோல் கேமோட ப்ரோக்ராமையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இது நான் வந்து கட் கூட பண்ணாமல் அப்படியே அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன் யூடியூப்பில். அதுக்கப்புறம் நீங்கள் ரிவ்யூ சொல்லுங்கள், என்னோடய எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு எப்படி ரிசீவ் ஆச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு. ஸோ இப்போ இதை தவிர கேமில் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி நான் இந்த ஆப்ஜெக்ட்ஸை பற்றி நான் சொல்லிட்டு இருந்தேன்ல, ராக் வந்து சொல்லியிருந்தேன்ல, இது இங்கே பாருங்கள், அதையும் வந்து உங்களுக்கு நான் லைவாக காமிச்சிடுறேன். ஓகே, ராக்கை உடைக்கிறேன், 2 கல்லாக மாறுது. மேலே ஸ்கோர் ஏறுதான்னு செக் பண்ணிக்கோங்க, ஏறிட்டு தான் இருக்கும். ஓகே, 50 ஏறும். ஸோ ஒரே ஒரு வாட்டி ஏறிட்டு நிற்கக்கூடாதுல்ல, அதனால ரிலேட்டிவ் எனேபிள் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ரிலேட்டிவ் வந்து நமக்கு லூப்பிங் ப்ராசஸை எந்த தடங்களும் இல்லாமல் நமக்கு நடக்கிறதுக்கு அலோவ் பண்ணும். அதுக்காக தான் அதை எனேபிள் பண்ணுறோம் நம்ம எல்லா இடத்துலையும். சில இடத்துல பண்ணியிருக்க மாட்டோம். இப்போ இதில் வந்து கிரியேட்டிவ் இருக்குது, பாயிண்ட்ஸ் வந்து 0ல் இருக்குது, ஓகேவா. அப்புறமா அலாரம் 0ல் நமக்கு ரீஸ்டார்ட் ரூம் அப்படிங்கிறது ஒரு தனி ஃபங்க்ஷனாகவே இருக்குது. ரீஸ்டார்ட்டுங்கிறதுக்கு நம்ம வந்து பேசிக்லேருந்து கோடு எழுத தேவையில்ல, அதுவுமே நமக்கு ஒரு ஃபங்க்ஷனாக இருக்குது. அதை தவிர ட்ரா GUIன்னு இருக்குது, ஓகேவா. இது ஒன்றும் இல்லை, பாயிண்ட்ஸ் வந்து அந்த டாப் லெஃப்ட் கார்னரில் ஒரு சைஸில் இருக்குது பார்த்தீங்களா, அவ்வளோதான். அதை வந்து நமக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணலாம். பட் இது ஒரு சிம்பிள் கேம்னால நம்ம எல்லாத்தையுமே சிம்பிளாகவே பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச், பாய்.